ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த ஸ்டோரியோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். போன படம் வேறு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா அந்த ஆவி மிரா மேலே அப்படியே பாஞ்சிருந்திருக்கும். அதாவது மிராவோட உடம்புக்குள்ளே பூந்துருந்துருக்கும். அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ த பார்ட் 5. இப்போ மீரா அப்படியே தலைகீழே நின்றுட்டு அவள் பாட்டுக்கு நின்றுட்டுருக்கா. எல்லோரும் அப்படியே அவளை தலை நிமிர்ந்து பார்க்குறாங்க. அவளோட ஃபேஸ் அவ்வளோ கொடூரமாக மாறிடுச்சு. அது மிராவா அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது. அப்படியே எல்லோரும் அப்படியே பயமாக பார்த்துட்டு இருக்கும்போது அவளாக அப்படியே தலையில் நின்றுட்டே, இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கக்கூடாது, ஆனால் வந்துட்டீங்க, பரவாயில்ல. ஆனால் நான் நினச்சா, நான் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் இங்கேருந்து போக முடியும். இல்லைனா யாராலையும் இங்கேருந்து போக முடியாது. கஷ்டப்படுவீங்க போகிறதுக்கு. ஏன் செத்து கூட போவீங்க அப்படின்னு அது சொல்லுது. எல்லாரும் அப்படியே அரண்டு போய் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் மீராவா அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே மேடம் சிரிச்சுட்டு மறுபடியும் அப்படியே கீழே இறங்கி வரா. வந்து திவ்யா கிட்ட, நான் மனுஷங்க மாதிரி சாப்பிட்டே பல வருஷம் ஆச்சு, ரொம்ப பசிக்குது, போய் சம. அது அது எனக்கு எனக்கு சமைக்க தெரியாது. சமைக்க தெரியாதா? நீ எல்லாம் பொண்ணா என்ன? சமைக்க தெரியாதுன்னு சொல்லிகிட்ருக்க. போய் சம. ஆனால் இங்கே தான் ஒரு க்ராசரிஸும் இல்லையே, ஒரு பொருள் இல்லாமல் உனக்கு எப்படி நான் சமைக்க முடியும்? போய் ஃப்ரிட்ஜை தர, எல்லாம் தன்னால் இருக்கும் அப்படின்னு பேய் சொல்லுது. அதுக்கு கெவினோ, ஏய் சமைக்கிறதெல்லாம் நீ எதுக்கு அதுகிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்க? அதுக்கு இதெல்லாம் தெரியுமா என்ன? நீ வா, என் கூட வா, நான் சமைக்கிறேன். டேய் உனக்கு சமைக்க தெரியுமாடா? தெரியும், நீ வந்து தொலை அப்படின்னு 2 பேரும் போகிறாங்க. ஆனால் அர்ஜுன் மட்டும் மிராவே தான் நின்று பார்த்துட்ருக்கான். அவளை விட்டு ஒரு இன்ச், அவள் பேயின்னு தெரிஞ்சாலுமே அவளை விட்டு ஒரு இன்ச்சு கூட அவன் தள்ளி போகல, அங்கேயே தான் நின்றுட்டுருக்கான். பேய் அவனை மேலே இங்கேயும் பார்த்துட்டு அவனை மட்டும் எதுவும் சொல்லலை. அப்படியே உட்காந்துருக்கு சோஃபாவில். அர்ஜுன் அப்படியே தரையில் உட்காந்து அந்த பேயே பார்த்துட்ருக்கான். இங்கே கெவினும் திவ்யாவும் கிச்சனுக்குள்ளே வந்தாங்க இல்லையா, அவங்களுமே சாப்பிட்டு கிட்டத்தட்ட பாதி நாள் ஆச்சு. அவங்களுக்கும் பசி. ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா எல்லா வெஜிடபிள்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஸ்நாக்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவங்களுக்கே ஷாக்கு. நேற்று ஒன்றும் இல்லை, இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்து அவங்க பாரு ஜூஸ் குடிச்சிட்டு, அர்ஜுன் ஜூஸ் வேணுமாடா, ஃப்ரூட்ஸ் வேணுமா? எனக்கு எதுவும் வேணாம், சாப்பிடு, பசிக்கும்ல அப்படின்னு பேய் சொல்லுது. எனக்கு பசிக்கலை. சரி, அப்போ சமைச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கோ, சரியா? ஆனால் நீ சாப்பிட்ணும், புரியுதா? இந்த வீட்டில் நீ உயிர் வாழ்ந்தான் ஆகணும். பட்னியாக கிடந்தே செத்துறான்னு முடிவெடுத்துட்டியா? அப்படி நீ சாகிறதா இருந்தாலும் என் கையால் தான் சாவ அப்படின்னு வில்லத்தனமாக சொல்லுது அந்த பேய். அதுக்கு அர்ஜுனும், நான் சாப்பிடுவேன், மிராவை உங்ககிட்ட காப்பாற்றுறதுக்காண்டி நான் சாப்பிட்டு தெம்பாக தான் இருப்பேன், எனர்ஜியாக தான் இருப்பேன், பயப்படாத அப்படின்னு சொல்லுது. பேய் கோவம் வந்துடுச்சு. அர்ஜுனோட கழுத்து பிடிச்சி, இங்கே பாரு, என்கிட்ட இப்படி பேசுகிறல வச்சுக்காத, சரியா? நான் ஒன்றும் மிரா இல்லை, ஆனியா, புரியுதா? ஆனியா அப்படி கூப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். மிரா கிரான்லாம் கூப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. சொல்கிறது புரியுதுல்ல? அதுக்கு அர்ஜுன் எதுவும் சொல்லாமல் பேயே முறைச்சிட்ருக்கா. கேவின் தான் வந்து, சாரி ஆனியா, அவன் ஏதோ சொல்லிட்டான், மனசில் வச்சுக்காதீங்க, கொஞ்சம் கழுத்தை மட்டும் விட்டுறீங்களா ப்ளீஸ்? விட்டுருங்க, வேணாம் விட்டுருங்க, நம்ம பையன்தான், எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை, விடுங்க ப்ளீஸ். அது அவங்கக்கிட்ட சொல்லுவே, ஓகே அப்படின்னு அர்ஜுன் உட்கார வச்சு, ஏன்டா தேவையில்லாத வம்பு இழுத்துட்ருக்க, பேசாமல் இரேன். மிராவை காப்பாற்றணும்னு நினச்சேன்னா இதை சொல்கிறதுக்கு ஆமாம் சாமியாவது போட்டு தொலை, எதுக்கு தேவையில்லாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்க? கொஞ்சம் எல்லாத்தையும் அமைதியாக வை, நான் போய் அதை சமைக்கிற வேலையை பார்க்குறேன். அந்த திவ்யா பிள்ளைக்கு ஒன்றும் தெரியலை, இரு அப்படின்னு போய் என்னென்னமோ சமைக்கிறாங்க. இதில் அந்த பேய்க்கு சிக்கன் தான் வேணுமா? திவ்யாவா, டே கெவின், இது எப்படா கட் பண்ணுறது? உனக்கு சிக்கன் கூட கட் பண்ண தெரியாதாடி? எனக்கு வெங்காயமே கொஞ்சம் சுமாராக தான் கட் பண்ண தெரியும், இதை சிக்கன் வேறு நீ கட் பண்ண சொல்கிற? ஸோ படாப்படுத்துகிறாளே. கொடு, இங்கே கொடு, நான் எல்லாத்தையும் பண்ணுறேன். இல்லை நீ சொல்லு, நான் செய்கிறேன். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், முடிக்கிட்டு நிற்கிறியா? சரி,
அப்படின்னு திவ்யா அப்படியே வெளியிலேருந்து எட்டி பார்க்குறா. அந்த பேய் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலான்னு. அதுவா மிராவை பார்த்ததும் பயங்கரமாக சிரிக்குது. என்னடா இது நம்மளை பார்த்து சிரிக்குது அப்படின்னு திவ்யா பயந்து போய் மறுபடியும் கெவின் பின்னாடி வந்து நின்றுட்டு, டே மீரா என்னை பார்த்து சிரிக்கிறாடா. மீரா சிரிக்குதா இல்லை ஆனியா சிரிக்கிறாளா? ஆனியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா டக்குன்னு வந்து கிட்ட நிற்கிது. ஐயோ அர்ஜுன் அர்ஜுன் கெவின் இங்கே பாரு நிற்கிது இங்கே நிற்கிது. என்னதுடி நிற்கிது அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த பேய் வந்து நின்றுட்டுருக்கு. 2 பேரும் பயந்து போய், என்ன 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 வேணும் என்ன வேணும் ஆனியா அப்படின்னு கெவின் சிரிச்சுட்டே கேட்குறான். பசிக்குதுன்னு சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் 2 பேர் சமைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பசிக்குதே, நான் வேணா இவ்வளோ சாப்பிட்றவா அப்படின்னு திவ்யாவை கை காமிச்சு கேட்குது. அதுக்கு கெவின் சிரிச்சுட்டே, நான் உனக்கு ரொம்ப டேஸ்டான ஃபுட்டே சமைச்சு தரேன், எதுக்கு டேஸ்ட்டே இல்லாத எவ்வளோ சாப்பிட போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்க? ஆன்யா, நான் உனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சிக்கன் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு ஆனியாவா, அதாவது அந்த பேயா, அப்போ இவ டேஸ்ட் இருக்க மாட்டாளோ அப்படின்னு அந்த பேய் அப்படியே திவ்யா கிட்ட வந்து அப்படியே ஒரு மூச்சை எடுத்துவிட்டு மோந்து பார்த்துட்டு போகுது. இதை பார்த்ததும் திவ்யா ஒரு செகண்ட் அரண்டுட்டா. அப்படியே கெவின் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி வந்திருப்பா. அந்த பேயை மோந்து பார்த்துட்டு, ஆமாம் என் மேலே அந்தளவுக்கு டேஸ்ட்டான ஸ்மெல் வரல அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இதுக்கு திவ்யா, நான் குடிக்கலை அதனால தான் அப்படி ஸ்மெல் வருது போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. திவ்யா கொஞ்சம் தள்ளி நிற்கிறியாம்மா, சமைக்கணும், ஆனியா வெயிட் பண்ணுறா, பண்ணி தொலை அப்படின்னு தள்ளி வந்து நின்றுட்டுருக்கா. இருந்தாலும் பயமாக தான் இருக்குது. திவ்யா அவங்க அம்மா சின்ன வயசு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தொடப்பு கட்டை இரும்பு போல் எடுத்து வச்சுக்கிட்டா பேய் நம்ம கிட்ட வராது அப்படின்னு. அதனால் விளக்கு மாற்ற எடுத்து கையில் வச்சிட்ருக்கா. விளக்கு மாற்ற எடுத்துகிட்டு அப்படியே ஆனியா கிட்டே போகிறா. உண்மையாகவே ஆனியா வந்து கிட்டே போக முடில. ஆனியா வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போய் நிற்கிற மாதிரி இருக்குது. இவளுக்கே ஒரு ஹாப்பி, ஏன்னா இது ஒர்க் அவுட் ஆகுதா சீரியஸாவா அப்படின்னு மறுபடியும் அந்த தொடப்பக்கட்டையை எடுத்துகிட்டு அந்த பேய்கிட்ட போகிறா. அந்த பேய் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுது. அர்ஜுன் இதை நோட் பண்ணிவிட்டு, திவ்யா என்ன பண்ணிகிட்ருக்க, அந்த பேய் கூட எல்லாம் விளையாடிட்டு இருக்கியா, அது நம்ம மிரா, என்ன பண்ணிகிட்ருக்க நீ, கொஞ்சமாக சென்ஸ் இருக்கா உனக்கு? அது இல்லை அர்ஜுன், நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதோட வீக்னஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னத்தான் கண்டுபிடிச்ச, இங்கே வந்து நீயே பாரு அப்படின்னு அந்த தொடப்பு கட்டையை கையில் எடுக்கிறா. பேயை கிட்ட போக முடியல, பேயை ஆட்டோமேட்டிக்காக தள்ளி போகுது. இதுவே தொடப்பக்கட்டையை ஒரு செகண்ட் தான் கீழே வைக்கிறா. பேய் அப்படியே கிட்ட வந்து நிற்கிது. வந்து நின்று என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்குறதுக்குள்ளேயே மறுபடியும் தொடப்பக்கட்டையை தொட்டதால் அது ஆட்டோமேட்டிக்காக தள்ளி போயிடுச்சு. இதை பார்த்தா அர்ஜுனா, ஹே திவ்யா, இப்போ நீ என்ன செஞ்ச என்ன செஞ்ச? அதுதான் நானும் சொல்கிறேன், இப்போ நான் என்ன செஞ்சேன் நீ பார்த்தில, கேன் யூ see it? பார்த்தேன், தொடப்பு கட்டிய கையில் வச்சதும் தள்ளி போயிடுச்சு. ஆமாம் அர்ஜுன், ஆமாம், எங்கள் அம்மா சின்ன வயசில் சொல்லியிருக்காங்க. லைக் நான் அந்த ஏஜ் அட்டன் பண்ணப்போலாம் இந்த மாதிரி தொடப்பு கட்டை இரும்பு இதெல்லாம் கையில் வச்சுருந்தா காற்று கருப்பு எதுவும் கிட்ட வராது, எதுவும் நம்மளை அண்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா நடந்துருச்சு. சீரியஸ்லி உண்மையாகவே எங்கள் அம்மா சொல்லும் போது இதெல்லாம் ஜோக்கு கிரிஞ்சு உண்மையே கிடையாது நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது இது உண்மையாக நடக்கிறத பார்த்துட்டும் எனக்கு எங்கள் அம்மாவை நினச்சி ரொம்ப கிரேட்டாக ஃபீல் ஆகுது. சீரியஸ்லி திவ்யா, யூ காட் அ ஜாக்பாட் அப்படின்னு 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. கெவின் பார்க்குறான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும், தள்ளுங்க அப்படின்னு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வச்சிட்ருக்கான். அப்போது திவ்யாவா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியுமாடா திவ்யா என்ன பண்ணியிருக்கான்னு? கட்டுப்பேத்தாம அவன் என்ன பண்ணான்னு சொல்கிறியா ப்ரோ? இந்தா இதை கையில் வச்சுக்கோ, இதை கையில் வச்சுட்டு அதை சாப்பிட கூப்பிடு. லூசா நீ, ஆனால் விளக்கமார கையில் வச்சுட்டு பேயை சாப்பிட கூப்பிடுவானா? கூப்பிடு மேன், அது வருதான்னு பார்க்கலாம். என்ன சொல்கிறா, பைத்தியம் ஆயிட்டாளா அப்படின்னு அதை வாங்கிட்டு பேயை சாப்பிட கூப்பிட்டா அது வரமாட்டேங்குது, அங்கே நின்றுட்டுருக்கு. கெவின் பார்க்குறான், என்ன வரமாட்டேங்குது, எவ்வளோ நேரம் சாப்பாடு வேணும் 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 பேயாக கத்திட்டு இருந்தேன் அந்த பேய், இப்போ என்ன வரமாட்டேங்குது அப்படின்னு அர்ஜுனை பார்த்து, வாட் ப்ரோ, அத்தான் ப்ரோ அப்படின்னு அர்ஜுனும் கையில் விளக்கமாறு எடுக்கிறான், திவ்யாவும் கையில் விளக்கமாறு எடுக்கிறா. ஆல்ரெடி கெவின் கையில் விளக்கமாறு இருக்குது.
பத்தாத குறைக்கு திவ்யா கிச்சனில் இருந்த இரும்பை எடுத்துகிட்டு வந்திருப்பா போல். ஆளுக்கு கையில் அந்த இரும்பு வேற கொடுக்குறா. ஏய் இது என்னடி கையில் கொடுக்குற? இதை வச்சு முன்னே போய் என்ன கொலையா பண்ண போகிறோம்? ஐயோ கெவின், நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு நடக்கிறத மட்டும் வேடிக்கை மட்டும் பாரு. சும்மா சீனாக இருக்க போகுது. சீனா பேய்கிட்ட அடி வாங்கி 2 பேர் சாக போகிறீங்க. கூட கூட்டுக்கு நானும் வரப்போகிறேன். இதுதான் நடக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. வேறு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அதையும் பார்க்கலாம் அப்படின்னு அந்த விளக்கமாறு எடுத்துகிட்டு அப்படியே 3 பேரும் பேய்கிட்ட போகிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. டைம் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ரைட். சி லேட்டர்.